போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோம் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாலும் வையம் சுமப்பலும் வம்பு திருவாரி கூரத்து சகத்தொடி வாழ்வால் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழ்வியே பெரும்பூரு தனித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே படி ஓவர் படி கலர் மட்டும் பண்ணி ஏய் அதை வெளியே தள்ளிட்டு கதை பூட்டிடு.
அம்மா எடுக்கல, அத்தை எடுக்கிற. நீங்கள் தானே எடுக்கணும், நீங்கள் அதான் எடுக்கிறேன். அதான் கேட்டேன், லைட்டு போடலையான்னு. காலையில் நீ அதை மாடு வச்சுக்கிட்டு அது மாடு வெளியே போகுவாரு. இப்போ நீ வந்தனால அது போக மாட்டேங்குது. அது கிண்ணத்தில் பாலாக ஊற்றி விட்டுருவீங்க. போனமா உனக்கு ஏய் ஏன் ஏச்சி பசிக்கும் இல்லை, பசிக்க வேணாம் இல்லை. அதான் ஒரு கை அதுக்கு தான் அது அப்படி போட்டு நெக்ஸ்ட் இருக்கு. முடிஞ்சாமா? ராகவா வீட்டை நோட் பண்ணுது. ராகவா வீட்டுக்கிட்ட ஓடி வருது, ஓடி வருது, ஓடி வருது. உங்களுக்கு கூட தான் செமஸ்டர் லீவ் அப்போ நீங்கள் இருந்தீங்க, நாங்கள் ஏதாவது கேட்டோமா? டென்த்துக்கெலாம் வெறும் 2 நாள் தான் லீவு எங்கள் ஸ்கூலில். 10th 11th 12th கிறிஸ்மஸ் மட்டும் இல்லைங்களா? இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் லீவ் ஆகும் கிளாஸுக்கு. ஆமாம். கன்ஃபார்மாக வந்தே ஆகணுமா? தண்ணி அடுப்பில் சுற்றி வச்சுட்டு முதுகில் ஒரு பொடு போ. ஆமாம் ஆமாம். இல்லை ஏன்? ஆமாம், பாட்டு பாடிக்கினே இருப்பாங்க. அது
அப்போ நாளைக்கு ஏதாவது கோலம் போட்டால் கிறிஸ்மஸ் பாட்டு வச்சிடலாம். ஆமா, அத்தை வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வரைஞ்சிருவாங்க. நாளைக்கு வரைகிறோம், நல்லா இருந்தா வரைகிறோம். வரைகிறோம் இல்லை வரைகிறீங்க? நீங்க சும்மா வாங்க வெற்றியம். இன்னைக்கு அத்தை குளத்தை லைக்கு யாரு லைட்டா யாரு பார்க்குறவங்க. இன்னைக்கு வெளில போடவே இல்லையா? போட்டு வரல, போடாம அப்படியே போயிடும். இல்லைன்னா இடுப்பு ரொம்ப வலிக்குது. மொத்தம் முடிச்சாங்களா? முடிக்கலையா? இன்னும் 2 கலர் போடுவா? வேற பச்சை கொடுத்துருக்கணும். வேற பச்சை லைட்டாக இருக்கு. இதா இதா இருக்கு. அது கூட கொடுத்துருக்கணும். என்னடா நிறைய அடிப்போமா கொடுப்போமா? மேலே கூட போடுங்க, அது டல்லாக தெரியுது. இது ரொம்ப இருக்குதுல்ல. இது கரெக்டாக இருக்குது. ஃபோனில் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இப்போ தான் நல்லா இருக்கு. ஃபோனில் பாருங்க நீங்கள். அதோட இதானே காலையில் யார் இந்த பாட்டு கேட்குறா? எங்கள் பூத்துதான் இந்த பாட்டெலாம் கேட்பாளா? அவங்க கேட்கிட்டு இல்லை, நான் அதான் கோலமா வாட்டி போட சவுண்டு இருக்குது. யாரா கேட்குறாருன்னு பார்த்து இங்கே தான் ஓடுது. அவள் எல்லாம் பழைய பாட்டு கேட்பான். அதுவும் கேட்பான், இதுவும் கேட்பான். ஆனால் இது நிறைய கேட்பான். இந்த மாதிரி பாட்டு யூடியூப் தானே? நம்ம கேட்டு கேட்டு பார்த்து நம்ம கேட்டு கேட்டுக்கோங்க இந்த மாதிரி பாட்டுலாம். பாட்டு அதனால அதுக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பண்ணுறேன். என் மகன் நான் கேட்டாலும் அவன் கேட்க மாட்டேன், மாற்றி. இதெல்லாம் பாட்டா? நான் கேட்டாலும் மாற்றிடுவேன். கோபம் வாங்கிட்டு கேட்க ஆரம்பிச்சாலும் இப்போ தெரியாது. இன்னும் கொஞ்சம் வயசு வந்துச்சுன்னா அவனே அந்த பாட்டு தான் கேட்பான். ஏன்னா இப்போ வர பாட்டு எதுவும் கேட்குற மாதிரிலாம் இல்லை. அந்தந்த சீசனுக்கு வருது போயிடுது. இதுதான் எப்போ நானும் கேட்டுனே இருக்குவேன். அது பாட்டில் அர்த்தமும் இருக்கும். இல்லை எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் தெரியுமா? இல்லைன்னா நமக்கு இருக்க டென்ஷனுக்கு அவ்வளோதான். முடிஞ்சாத்த முடிஞ்சு உள்ள கொடுக்கலையா? அம்மா தான் போடுறேன்னு பார்த்தா அத்தை அதுக்கு மேலே போடுறாங்க. இந்த பக்கம் பெருசா, அந்த பக்கம் சின்னதா. எனக்குலாம் ஒரு லெவலால வராது. அக்யூரேட்டாக அத்தை ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. இல்லைனாலும் ஃபினிஷிங் பண்ண ஒரு இதே இருக்க மாட்டேங்குது. வெளில கொடுத்தா தான் கோலம் கழிச்சுன்னு ஆனால் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி இருக்கு. அழகா இருக்குல்ல? ஒயிட்டோட பிளாக் அழகாக பணிக்கு பார்த்துட்டாங்களா? இல்லை, நேற்று தான் முடியலன்னு உட்காந்து இருந்துச்சு. குளிச்சுட்டு இருந்துச்சு. குளிச்சுட்டு தான் இருந்துச்சு.
எடுத்து வைக்கிறான் நம்மளும் தான் போனோம். அதுக்கு கலர் பத்தாது. இல்லை அதுவும் போக பாருங்க, அது போடுற கலர்லாம் இருக்கானே தெரியாது. அந்த மாதிரி இருக்கு. அத்தை உங்க பூனை கடைக்குள்ள போயிட போகுது. தாத்தா வீட்டுக்குள்ள. அங்க பாருங்க அந்த பூனைய. நீங்க பார்த்தா போய் ஒளிஞ்சிக்குது. சீதாக்கா அவங்க பூனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. எங்க இருக்கு உங்க பூனை? அத்தை கேக்குறாங்க சீதாவா இந்த பாட்டுலாம் கேக்குறா. நான் சொன்னேன் சீதா 2K கிட்ட இல்ல, அது 80 கிட்ட, எனக்கு முன்னாடி பிறந்துச்சு. நண்டி ஆட்டுது. ஆமா. அப்ப நீங்க தான் கோலம் போடுங்க. சீதா இப்போ டெவலப் ஆயிட்டா கோலம் போடுறது. நல்லா தான் போடுறா. ஆனா என்ன ஒரே ஐடியா கோலம் அவ கொட்டா. அள்ளி தட்டிடுவா. அதைத்தான் பண்ணாதானே கேட்க மாட்டேங்குது. அது மெல்லிசா போடுற மாதிரி போட்டு பழகுனேன்னா பார்த்தா அழகா இருக்கும் நீ போடுறது. அது ஒரு குணம் வந்தா நல்லா ஒல்லியா போடும், இல்லைன்னா பட்டப்பட்டியா அள்ளி கொட்டிடும். நானே ஒரு நேரம் பார்ப்பேன், உங்க அம்மா தான் போட்டாங்க இன்னைக்கு. சீதாக்கா கோவம் வந்துச்சுன்னா அப்படி டெவலப் போட்டுருவாங்க. பண்ணிட்டேன்னா அடுத்து உங்க அம்மாக்கு அந்த வேலை மிச்சமாயிரும். அதனால தான் கத்துக்காம இருக்கா. கற்றுக்குவா. நம்மள மாதிரி வரும்போது கற்றுக்குவா. நாளைக்கு உங்க அம்மா கிறிஸ்மஸ் பார்த்தா ட்ரீ வரைய போறாங்க. மரமெல்லாம் வரைய மாட்டேன், எனக்கு அதெல்லாம் இல்ல. பிடிக்காது. பிடிக்காது. இதா இருக்குல்ல ட்ரீ, அதோட பிடிங்கினப்பா நட்ட மாதிரி குழந்தை யேசு அவங்க மம்மி வேற வரைய போன தடவை வரைஞ்ச மாதிரி. அதுக்கு ஒரு வாட்டி அதுதானே வரையும். இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி வரைவோம். அத்தை தான் சொன்னாங்க பார்பிகள் பொங்கல்கின்ற மாதிரி வரைகிறாங்க. அந்த மாதிரி அவங்க வேற ஏதாவது வரைவாங்க. பாரதிக்கு ஆமா அப்படிதான் சொன்னாங்க. பாபிகள் அதுதான் பார்த்தேன். என்னடா ஹைட் அண்ட் சீக் விளையாடுது. நல்லா இருக்கும்ல, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாமி.